நேற்றைய தினம் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது பாப்புலர் ஃப்ரண்டின் மீது அவதூறுகளை அள்ளி இறைத்திருக்கின்றார். பாப்புலர் ஃப்ரண்டை கண்ணியக்குறைவாக பேசியிருக்கின்றார். அவருடைய பேச்சு உண்மைக்கு புறம்பான பேச்சு. அவருடைய அந்த ஆளுநர் பதவிக்கே அருகதையற்ற ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கின்றார். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது அபாயகரமானது, அசிங்கமான குற்றச்சாட்டுகளாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த குற்றச்சாட்டுகளை பாப்புலர் ஃப்ரண்ட் கண்டிக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகளை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மறுக்கின்றது. ஆளுநருடைய இந்த அசிங்கமான இந்த பேச்சுக்கு எதிராக பாப்புலர் ஃப்ரண்ட் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக மிகப்பெரிய எழுச்சிமிகு ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று ஆளுநருடைய மாளிகை முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆளுநர் தன்னுடைய பேச்சை திரும்ப பெற வேண்டும். அதேபோன்று ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக மண்ணுக்கும் தொடர்ச்சியாக துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆளுநர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து மாறி இன்று முழு நேர பாஜகவுடைய அரசியல் செயல்பாட்டாளராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் RSS உடைய ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னால் ஆளுநர் பதவியை நாகாலாந்தில் பொறுப்பேற்று இருக்கின்ற போது அந்த நாகாலாந்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்த வரலாறு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போன்ற ஒரு வரலாற்றை தான் இங்கு தமிழக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். தமிழக மக்களுக்கு அவர் இழைத்திருக்கக்கூடிய துரோகங்கள் ஏராளமான துரோகங்கள். குறிப்பாக நீட் தேர்வு, அதே போன்று பேரறிவாளனுடைய விடுதலை போன்ற பல்வேறு சட்ட மசோதாக்களை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையிலே ஆளுநர் அதை கிடப்பிலே போட்டிருக்கின்றார். அதன் மீது எந்த விதமான முடிவோ அல்லது அதை அங்கீகரிக்கவோ செய்யாத ஒரு நிலை இருக்கின்றது. அதனால் தமிழக மக்கள் அவருக்கு எதிராக இப்பொழுது திரும்பியிருக்கின்றார்கள். ஆளுநர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். உச்சநீதிமன்றமே ஆளுநருடைய இந்த போக்கை கண்டித்திருக்கின்றது. பேரறிவாளனுடைய அந்த விடுதலை விஷயத்தில் அவர் செய்திருக்கின்ற துரோகத்தை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கின்றது. ஆக ஆளுநர் தன்னுடைய பதவிக்கு தகுந்தாற்போல் நடக்கவில்லை. அவர் திரும்ப பெற வேண்டும். RSS உடைய ஊதுகுழலாக செயல்படுவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் கண்ணியமாக மக்களுடைய பிரதிநிதியாக அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை பாப்புலர் ஃப்ரண்ட் வலியுறுத்தி இந்த மகத்தான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. எங்களுடைய போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களை வரவேற்றிருக்கின்றார்கள், ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். பல்வேறு இயக்க தலைவர்கள் எங்களோடு ஒருங்கிணைந்து இந்த மிகப்பெரிய எழுச்சிமிகு போராட்டத்தில் எங்களோடு பங்கேற்றிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தை நாங்கள் முன்வைப்போம். அதே போன்று சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியும் என்று சட்ட வல்லுநர்களோடு நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு என்ன சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வோம். இதுவரைக்கும் தீவிரவாத சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விசாரணை நடந்திருக்கா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக ஒரு பகிரங்கமாக இருக்கு? அதான் மிக தெளிவாகவே நான் சொல்லிவிட்டேன். பாப்புலர் ஃப்ரண்ட் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. பாப்புலர் ஃப்ரண்ட் எந்த விதமான தீவிரவாத செயல்பாடுகளிலும் இதுவரைக்கும் ஈடுபட்டது கிடையாது. பாப்புலர் ஃப்ரண்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு மகத்தான பேரியக்கம். எல்லா மக்களையும் நாங்கள் சந்திக்கின்றோம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பாப்புலர் ஃப்ரண்ட் மிக நெருக்கடியான காலச்சூழலில் மக்கள் நெருக்கடியை சந்திக்கின்ற போது, குறிப்பாக பெருவெள்ளம், அதே போன்று கொரோனாவுடைய காலத்திலெல்லாம் மக்களுக்கு அவருடைய இயல்பு வாழ்க்கை திரும்பும் வரைக்கும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த மகத்தான ஒரு இயக்கம். அவர் எந்த விதமான ஆதாரமும் இன்றி இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், அவருக்கு ஆதாரம் கொடுப்பதெல்லாம், அவருக்கு எழுதி கொடுப்பதெல்லாம் RSS தான். RSS உடைய மவுத் பீஸாக செயல்படுகின்றார். RSS உடைய கருத்து என்ன இருக்கின்றதோ எங்களை பற்றி அந்த கருத்தை தான் அவர் முன்மொழிந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இதில் எதுவும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா? என்ன மாதிரி கருத்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழக முதலமைச்சர் அவர் கருத்து தெரிவிக்கவில்லை. பல்வேறு மக்கள் இயக்கங்கள் இன்று எங்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள்.
ஆளுநருடைய இந்த பேச்சை எல்லாருமே கண்டித்திருக்கிறார். ஜனநாயக அமைப்புகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். காரணம், அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்பட்டிருக்கின்றோம். இது ஜனநாயக பேரியக்கம். ஜனநாயக ரீதியாக தான் எங்களுடைய போராட்டங்களும் எங்களுடைய கோரிக்கைகளும் இதுவரைக்கும் முன்வைத்திருக்கின்றோம். மக்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மக்கள் இயக்கங்கள், மக்கள் இயக்க தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். 𝐻𝐴 பாப்புலர் ஃப்ரண்டுடைய மாநில தலைவர், முஹைதீன் அப்துல் காதர் பாப்புலர் ஃப்ரண்டுடைய மாநில பொதுச் செயலாளர், ஆசா உமர் ஃபாரூக் SDP கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர்